உண்மையா சுமையாக இருக்குது தான் கொத்து ரொட்டி கடை ஒன்று போடுவோம். பாருங்க இவ்வளோ பெரிய பெரிய அந்த ரொட்டியாக இருந்தது. இப்படி கொத்து வலிக்கிட்டோன்னு நல்ல சின்னனா வந்துட்டுது, அந்த பூ மாதிரி வந்துட்டுது. அப்படி இருக்கு வேறு லெவல். அம்மாடியோ. இங்கே பாருங்க மட்டன் கொத்து ரெடி. மென்சன் வாங்கி தந்தது என்னமோ வச்சிருக்கோம், 10 வருஷமா வச்சிருக்கோம். நான் ஒருக்கா சும்மா ஒருக்கா கலந்து விட்டுட்டு கொட்ட போறேன். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு சனிக்கிழமை. இப்போ சரியா ஒரு 2:30 இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வேலையால் வந்தேன் நான். இன்றைக்கு எனக்கு அரைநேரம் தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன் நான் இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோன்னு தான் உங்களுக்கு போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டனில் கொத்து ரொட்டி போட போகிறேன். கன நாளைக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் கொத்து ரொட்டி செய்து. இவருக்கு சரியான விருப்பமான சாப்பாடுன்னு சொன்னால் கொத்து ரொட்டி தான். என்ன கேட்டாலும் எப்பயுமே சொல்லுவார் கொத்து ரொட்டி கொத்து ரொட்டி கொத்து ரொட்டின்னு தான் சொல்கிறது. சரி, இன்றைக்கு வந்து கொத்து ரொட்டி செய்வோம் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெனிசன் இன்றைக்கு வீட்டை நிற்கிறபடியா இவரே வந்து எனக்கு மட்டனில் கறி வச்சுட்டார். கொத்து ரொட்டி போடுறது மட்டும்தான் என் வேலை. எல்லாமே வெட்டியாச்சு. வெட்டி போட்டு குளிக்க போனேன் நான். எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ கொத்து ரொட்டி போட்டால் சரி. ஆட்டிறைச்சி கறி வச்சிருக்கேன். ஆனால் இன்னும் சட்டி வலிச்சு வைக்கல. நான் வலிச்சு வச்சுட்டு காட்டுறேன். மென்சன் வச்ச ஆட்டிறைச்சி கறியை உங்களுக்கு நான் வலிச்சு வச்சுட்டு காட்டுறேன். ஏன்னு சொன்னால் கொத்து ரொட்டிக்கு வந்து நாங்கள் கறி வைக்கிறதுக்கு தான் டைம் செல்லும். மெச்சம்படி நாங்கள் பிரட்டி டப் டப்புன்னு எடுத்துடலாம். அப்போ இது வச்சுட்டாலே முழு வேலையுமே இந்த கறி வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். மெட்டது டப் டப்புன்னு நாங்கள் செய்யலாம். எவ்வளோ நேரம் எடுத்த நீங்கப்பா? நீங்கள் தான் கண்ணீர் அவிய வைக்க சொன்னீங்க. ஒரு மணித்தியாலும் அடுப்பில் அவிய வச்சிருக்கிறாரு. ஆட்டிறைச்சி கதறி அழுது இருக்கு. மெனிசன் ஆட்டிறைச்சி கறி வேற லெவலில் வச்சுக்கிறார் மெனிசன். என்னடா பார்க்கவே ஆசையா இருக்கு. கொத்து ரொட்டி போட்டவங்களுக்கு ஒரு சோறை போட்டு சாப்பிட. இங்கே வருங்க, மெட்ட பக்கமாக காட்டுறேன் கறியை. இங்கே வருங்க, நல்ல வடிவாக வச்சிருக்கிறேன். மாட்டீங்க கல்யாணம் ஆனா பிறகு கூட இல்லை. இப்போ ஆரியா வரும் வரைக்குமே இந்த மனுஷன் சமைக்க மாட்டேன். அது என்ன சொல்றது, சுடுதண்ணி தான் வைக்க தெரியும் சும்மா அந்த கலாய்க்கிறதை யாரும் சொல்லுவீன்னு தானே. அந்த மாதிரி தான். க்ரீன் டீ பிளேன் டீ எல்லாம் நல்லா போடுவார். பிளேன் டீ எல்லாம் எனக்கு வெட்ட சரியான விருப்பம். சரியான நல்லா போடுவார். ஆனால் அந்த சமையல் அவ்வளவெல்லாம் இல்லை. அவ்வளவு என்ன இல்லை. ஆனால் ஆரியா வந்தா பிறகுதான் அரியா வந்த பிறகு அரியா வந்து நீங்க வேலைக்கு போக தொடங்கினா சனி ஞாயிறு ஸ்டவ்ல எதுவும் சமைச்சு வைக்கிறது. இது மச்சங்கள் கூட மரக்கறி பெருசா இப்பவுமே பெருசா செய்ய மாட்டார். மச்சங்கள் எல்லாம் நிறைய இப்ப சமைப்பார். எனக்கு மீன் கறி வைப்பார், சிக்கன் கறி. மீன் குழம்பு புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். நிறைய புளி கூட புளி விட்டு செய்வார். ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கிறது. ஆனா நான் ஒண்ணுமே பறைய மாட்டேன். பேசாம சாப்பிட்டுட்டு கழுவிட்டு பேசாம இருந்து நல்லா இருக்கிறது. நல்லா இருக்கும் சமைக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. இன்றைக்கு ஆட்டிறைச்சி கறி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி முதல்ல பார்ப்போம். வேற லெவல். அம்மாடியோ, அந்த மாதிரி இருக்கு. உண்மையாவே அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா கொத்து ரொட்டி போட போறேன். எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் எப்படி கொத்து ரொட்டி போடுறோம். நான் கோவா, கேரட், வெங்காயம், இது கருவேப்பம், இதோடங்களுக்கு முட்டை தேவை. நான் இப்போ உங்களுக்கு எப்படி கொத்து ரொட்டி நான் போடுறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அடுப்பை போடுவோம். இதோட வந்து எங்களுக்கு கொத்து ரொட்டி தேவை. நான் வந்து இது கடையில் வேண்டின கொத்து ரொட்டி தான். சில வழியில் ரொட்டி சுட்டு வெட்டுறது. ஆனால் அதை விட இது ஏதோ எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதோட ஈஸியும் டப்பண்டு ஹீட் பண்ணி போட்டு வந்தால் நல்லா சாஃப்டாக வந்துடும். போட்டு பிரட்டா சரி. இதை இப்போ இப்போ ஹீட் பண்ண தேவையில்லை. அந்த டைமே ஏன்னா ஹீட் பண்ணி போட்டு வச்சோம்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதால் கொஞ்சம் இல்லை செய்வோங்க. கருவேப்பமில்லை கொஞ்சம் போடுறேன். கொஞ்சமாக வெங்காயம் போடுறேன். ஏனெண்டா நான் பிரித்து தான் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த சட்டிக்குள்ளே எனக்கு செய்ய பச்சை மிளகாயை போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் நாங்கள் வதங்க விடுவோம். நல்லா அந்த கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கு வெங்காயம். இந்த டைம் நான் வந்து ரொட்டியை சூடு பண்ண போகிறேன்.
கொஞ்சமா கோவா போடுறேன். அளவான உப்பு போடுங்க. கொஞ்சம் வதங்கிட்டு கோவா இந்த டைம் வந்து நம்ம சேர்ப்போம் வேண்டாம். டேரக்ட் கொஞ்சம் போட போறேன். இப்ப இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இப்ப நாங்க இதை ஒரு கைட்டான் எப்படி தள்ளி விட்டுட்டு முட்டையை போட்டு கிட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை வந்து இதுக்குள்ளேயே அடிச்சு ஊத்தி கிளந்தோம்னு சொன்னா அந்த மனம் வந்த முட்டையில இருக்க மனம் வந்து அடிக்கும். அதனால கொஞ்சம் ஒரு சைக்கிள் விட்டுட்டு இதுல நாங்க முட்டையை அடிச்சு ஊற்றுவோம். கொஞ்சம் உப்பு போடுங்க. ஒரு சைட்டா இப்படி கலந்து விடுவோம் முட்டையை. கொஞ்சம் அந்த வறுபடுற வரும் வரைக்கும் செஞ்சுட்டு ரெண்டு சேர்க்கணும் எல்லாத்தையும். முட்டை நல்லா வறுபட்டுட்டு இப்ப நான் இந்த மரக்கறியோட இந்த முட்டையை வந்து நல்ல வடிவா கலக்குறேன். ரொட்டியை போடுவோம். இப்ப நாங்க இனித்தான் நான் செய்ய போறேன். என்னன்னு பாருங்க, இப்படி ஒரு பேணி சுண்டடுங்க. நான் இந்த கொத்துரொட்டி கண்டே வச்சிருக்கேன். இப்ப நாங்க அரிசி இலக்கத்து வச்சுக்கிற மாதிரி நான் இதுக்கண்டே வச்சுக்கிறேன். கொத்துரொட்டி கண்டு அடுப்பை கொஞ்சம் நல்ல வடிவா குறைச்சு விட்டுட்டு நான் இதை கொத்த போறேன். நார்மலா சில பேர் கத்தியால அந்த அப்படி அந்த கரண்டியை ஒன்று வச்சு எல்லாம் செய்யணும். எனக்கு அதெல்லாம் வராது. நான் அதில் என்ன செய்யறேன்னா இப்படி நல்ல ஒரு கூரான ஒரு பேணி மாதிரி இதுக்கு வச்சிருக்கேன். இதால இதை கொத்த போறேன். இப்ப கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு கொத்தணும். பாருங்க இவ்வளவு பெரிய பெரிய அந்த ரொட்டியா இருந்தது. இப்படி கொத்து வலிக்கிட்டோன்னு நல்ல சின்னனா வந்துட்டுது. அந்த பூ மாதிரி வந்துட்டுது. கவனமா கொத்துங்க. இந்த ஏணி வந்து சுடும். என்னண்டா சில்வர் தானே அந்த ஹீட்டுக்கு. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பூ மாதிரி வந்துட்டது. இந்த டைம் என்ன செய்ய போறேன்னா இந்த டைம் தான் இதுக்குள்ள கறியை போட்டு திருப்ப நான் கொத்த போறேன். கறியை போடுவோம். நான் ஒருக்கா சும்மா ஒருக்கா கலந்து விட்டுட்டு கொத்த போறேன். எவ்வளோ கருவேப்பிலை பிடிக்குமோ போடுங்க. கொத்தமல்லியில கொஞ்சம் போடுறேன். திருப்ப இந்த ஆட்டுக்கு என்ன எறும்பா இருந்ததா கூட இந்த தட எறும்பு நல்லா இருக்கு. ஆடுனது தனி தத்தியா இருந்தா டேஸ்டா இருக்கு. அந்த கொத்தும் போது எறும்பு தான் எறும்பு எடுத்துட்டு அப்படியா கொத்து ரொட்டி போடுறீங்க. சிக்ஸாம கொத்து ரொட்டி போடுற வேண்டியது கொத்து வீணும் ரெண்டு வச்சு அடிக்கணும். கொத்து ரொட்டி பிடிக்கும். இங்க பாருங்க மட்டன் கொத்து ரெடி. கொத்து ரொட்டி மட்டன் கொத்து ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நான் இனி போட்டு எடுக்க போறேன் எல்லா ரொட்டியையும். இங்க பாருங்க என் கொத்து ரொட்டி ரெடி ஆயிட்டு. சூப்பரா இருக்குதா? சுமையா இருக்கு. கொத்து ரொட்டி கடை ஒன்று போடுவோம். ஊர்ல போய் கொத்து ரொட்டி கடை. சரி உழைப்பெல்லாம் காணுமா உங்களுக்கு? நல்லா உழைப்பு. என்ன கறி நல்ல உழைப்பு. நீங்க கதைக்க மாட்டீங்க உரைக்க போது. ஆரியா குறைப்பட்டுனா இப்படி செய்தோன்னு இருக்கு மாரியா. அதுலயே எனக்கு தெரிஞ்சது மாரியா குறைச்சிட்டு நான் காலையில அப்படி செய்வேன்.
ஆனா உரைப்பு அதே மாதிரி சாப்பிடுவா, தான் சரியா? செய்யும். ஓடி ஓடி போய் தண்ணியை குடிச்சு போட்டு வந்து வந்து சாப்பிடுவா உரைப்ப. வீடியோ தானே சொல்லல, நிஜமாவே செம்மையா இருக்கு, வேற லெவல். எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் நாங்க அடிக்கடி போடக்கூடாது குத்து வெட்டி பார்க்கறதே நான் ஒரு சாப்பிட இந்த இருந்து பண்ணி ஒரு சாப்பிடு எப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. ஆனா உரைக்குது கூட கூட உரைக்கு போட்டுட்டோமோ. இதான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு ஓகே. சரியான உரைப்பா இருக்கானா. கொத்து ரொட்டியை வாங்குங்கோ. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வதக்கி போட்டு, கோவா கேரட் போட்டு வதக்கிட்டு, முட்டையை போட்டு கிளறிட்டு, இந்த கொத்து ரொட்டியை எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டு, என்ன சிக்கன் கொத்து வேணுமெண்டா சிக்கன் கறி வச்சுட்டு சிக்கன் கறியை போடுங்க, மட்டன் கொத்து வேணுமெண்டா மட்டன் கறியை வச்சுட்டு போடுங்க. என்ன கொத்து வேணுமோ அந்த கறியை வச்சு போட்டுட்டு ஒருக்கா கொத்திட்டு வச்சு சாப்பிட்டா கொத்து ரொட்டி ரெடி. சில வேளையில சிக்கன் கறி மிஞ்சி கொஞ்சமா கறி இருந்ததுண்டா கறியை சாப்பிடுறது கொத்து ரொட்டியா இவருக்கு செய்து கொடுத்தா இவருக்கு ஓகே. என்ன செய்வேன்டா டப்பண்டு கொத்து ரொட்டி எப்பயுமே நார்மலா வேண்டி வைக்கிறது தமிழ் கடைகளுக்கு போனா. இல்லாட்டிக்கு இந்த ஆட்டா மாவுல ரொட்டியை சுட்டு போட்டு சின்ன சின்ன நான் வெட்டி போட்டும் சில வழியில நான் போடுறேன் நான். ஆனா கூடுதலா வந்து நான் அது சோம்பேறி இந்த கொத்து ரொட்டிய வேண்டின ரொட்டியை வந்து சூடாக்கி போட்டு கொஞ்சம் முட்டைய பிரட்டிட்டு இந்த சிக்கன் கறியை போட்டா கொத்து ரொட்டி ரெடி. மனுஷன் அப்படித்தான் நாங்க மாத்துறது. உங்களுக்காக நான் கொத்து ரொட்டி செய்து வச்சுக்கேன்னு சொல்லி. ஏன்னா கறி மட்டும்தான் இதுல பிரச்சனை. கறி இருந்தது என்று சொன்னா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் வேடிக்கை. கொத்து ரொட்டி ரெடி ஆயிட்டு இங்கே பாருங்க ஒரு சட்டி ஃபுல்லாக போட்டாச்சு. என்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேணும், அப்படி கிடக்குது. கொத்து ரொட்டி போட்டு கொத்தின வழியெல்லாம் பறந்து அப்படி கிடக்கு. இனித்தான் அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ண வேணும். கடை கொத்தை விட நல்லா இருந்துச்சு, நல்ல உரைப்பு, உண்மையா செம்மையா இருந்துச்சு. அடிக்கடி போடணும். அதே அப்ப கையிலே ஓகேதான் எனக்கு வேணாம். ஐயோ கடவுளே, கொத்துறதும் மட்டன் கறி வைக்கிறதும் பிரச்சனை. மட்டன் கறி வச்சபடியா ஓகே, ஆனாலும் கொத்துறது எல்லாம் கஷ்டம் தான். கொஞ்சம் பிரிச்சு போட்டு கொண்டிருக்கிறான். பெரிய சட்டியெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொண்டிருக்கிறது ஓகே தான். ஆனா அடிக்கடி எல்லாம் செய்யலாம்ப்பா பேச்சும் நீங்க உண்டு. இப்போ ஓகே நாங்கள் இனி க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஷர்ட் வந்து எனக்கு இந்த ஷர்ட் நினைக்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மென்சன் எனக்கு வாங்கி தந்தேன். எனக்கு இல்லை, எனக்குமே மச்சாளுக்கும் வாங்கி தந்தார் ஒரே மாதிரி. நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா போகும்போது நினைக்கிறேன் அவட வெடிங்குக்காக போனாங்க. பிரான்ஸ்லேருந்து வெடிங்குக்கு போனாங்க. ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது எனக்கு மச்சாளுக்கும் ஒரே மாதிரி இந்த ஷர்ட் வாங்கி தந்தவர். வச்சிருக்கிறாவோ தெரியல மச்சால். அவளுக்கும் பிடிக்கும் அந்த ஷர்ட். எனக்கு வேண்டது கூட ஞாபகம் இருக்கு. வேலை முடிஞ்சு போகும்போது ஒன்று கொடி இருந்தது பொம்மைக்கு பொடி இருந்தது. அப்ப நான் கேட்டேன் இன்னொன்று இருந்தா வேண்டேன் அப்படின்னா உள்ள போய் எடுத்து 2 பேருக்கு ஒரு தங்கச்சி கொண்டு உங்களுக்கு உண்டு. அண்டு இது இப்ப போட எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆயிட்டு இந்த ஷர்ட் எடுத்து. ஸ்ரீலங்கா போகும்போது வரும்போது உண்டா போட்டுக்கொண்டு வந்து நினைக்கிறேன். வரும்போது 2 ஒரே ஷர்ட் போட்டுக்கொண்டு வந்தாங்க. வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், மச்சாலும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா சரியான விருப்பம் எனக்கு இந்த ஷர்ட். மனுஷன் தன்னோட எனக்கு மச்சிங்கா வாங்கி தாராரோ இல்லையோ என்ன மச்சாலோட வாங்கி தந்துடுவேன். ஒரே மாதிரி வேணும் போது 2 தான் வாங்கிட்டு. அதே மாதிரி தான் அண்ணா மச்சாண்ட ஹஸ்பண்ட் இருக்கார், அண்ணாவும் வாங்கினாருன்னு சொன்னா எனக்கும் ஏதோ ஒன்று வேண்டுவார். எது மேக்கப் சாமான். ஏன்னா அண்ணா வரும்போது அவர் வந்து ரெஸ்பான்சாபிள் பிரான்ஸ்ல ஒரு கடையில அப்பைக்குள்ள ஏதாச்சும் வந்ததுன்னு சொன்னா அவருக்கு தெரியும் உடனே. அவருடனே 2 பேருக்கு 2 அடுத்து எல்லாம் வச்சிருக்காரு. இந்த லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எல்லாம் 2 பேருக்கு மச்சாலைக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுத்து வச்சிருவார். மென்சன் வாங்கி தந்தது என்னமோ வச்சிருக்கோம், 10 வருஷமா வச்சிருக்கோம். என்ன
கொஞ்ச நாளையில அளவில்லாம போகும், பிறகு அளவா வரும். அளவில் அது ஒண்ணுதான் மாறும். மளிகை ஷர்ட் அப்படியே இருக்கும். நிறைய வச்சுக்கணும் அப்படி. சிஸ்டர் கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, இந்த ஷர்ட் வச்சிருக்கீங்களா இன்னும் வந்து வீடியோ பார்த்துட்டு. அக்கா இல்லாட்டி போட்டுதான் போடுவாங்க. போட்டோ எடுத்து போடுங்க சிஸ்டர். போட்டோ எடுத்து போடுங்க. பழைய எதுவும் போட்டுட்டு போட்டோ எடுத்து போடுங்க. என்னடா எனக்கு வந்து சோதனை. சரி, இப்ப தேட தொடங்கிடும். அந்த ஷர்ட் இப்ப எங்க போனது தேடி போயிருந்து. அதுதான் எங்க வச்சிருப்பாடுதான் வச்சிருப்பா, அங்கேன்னு தெரியாது, தூரம் வச்சிருப்பா. ஓகே, நாங்க நீ எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பிட போறோம். ஓகே, பாய்.